ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பீட்ரூட் வடை. ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான இன்ஸ்டண்ட்டாக செய்யலாம். இதுக்காக நம்ம பருப்புலாம் எதுவும் ஊற வைக்க தேவையில்லை. நினச்ச உடனே டக்குன்னு செய்யலாம். ரொம்ப ஹெல்த்தியான வடை இது. இந்த பீட்ரூட் வடை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். மேல் நல்லா முறுமுறுன்னு இருக்கும், உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். வடையை உடைச்சி பார்க்கலாமா? உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குது, மேலே நல்லா முறுமுறுன்னு இருக்குது. எந்த அருமையான சூப்பரான ஹெல்த்தியான பீட்ரூட் வடை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? பீட்ரூட் வடை செய்கிறதுக்கு இன்றைக்கி இந்த மாதிரி சன்னமாக நான் நல்லா துருவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பீட்ரூட்டை இந்த மாதிரி இருக்கணும். அடுத்தது இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது மசாலா பொருள் அரைச்சிக்கிறதுக்கு என்னென்ன பொருளாக சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு முதல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், ஒரு ஸ்பூனுக்கு சோம்பு, அடுத்து 2 கிராம்பு, ஒரு 2 இன்ச்சு பட்டை, 4 வெள்ளைப்பூடு, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், ஒரு 10 முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை ஒரு 3 ஸ்பூனு, அடுத்தது 1 ஸ்பூனு கசகசா. இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ அரைச்ச மசாலா பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. அதை இந்த பீட்ரூட்டோட சேர்த்துக்கலாம். அடுத்தது பொடியாக நறுக்கின வெங்காயம் 1 கப்பு, 3 ஸ்பூன் கடலை மாவு, அரிசி மாவு 2 ஸ்பூனு, அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு. இந்த பீட்ரூட்டுடைய நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியானது கூட. இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். நமக்கு இந்த பீட்ரூட்லேயே நிறைய தண்ணி இருக்கிறதுனால இதெல்லாம் சேர்த்து நம்ம பிசையும் போது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதுவே நமக்கு போதும். இதை பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இது ஒரு பீட்ரூட் இன்ஸ்டன்ட் வடை. ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இதில் பொட்டுக்கடலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மசாலா சாமான்லாம் சேர்த்ததுனால ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வடை மாவு பதத்துக்கு இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பார்த்திங்களா, நம்ம தண்ணியே சேர்க்கல, ஆனால் கரெக்டாக இருக்குது. நம்மளோட வடை மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இந்த பீட்ரூட் மாவை நம்ம சின்ன சின்ன வடைகளை தட்டிக்கலாம். இவ்வளோ பெருசு போதும். நமக்கு வடை ஷேப்புக்கு இப்படி தட்டி எடுத்துட வேண்டியது தான். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இப்படி ஒவ்வொன்றா தட்டி நம்ம ஒரு தட்டில் ரெடியாக எடுத்து வச்சிட்டோம்னா டக்குன்னு பொரித்து எடுத்துடலாம். ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம போட்ட மாவு மேலே எழும்பி வந்துடுச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெடியாக வடைகளாக நம்ம இந்த பீட்ரூட் வடையில் தட்டி வச்சுருக்கோம். இப்போ ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம். இந்த பீட்ரூட்டோட செய்கிறதுக்கு அதிகபட்சமே 10 நிமிஷம் கூட ஆகாது. ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான மசாலா டேஸ்ட்டோட அட்டகாசமான வடை இது. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். மேலே நல்லா முறுமுறுன்னு வரும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் வடையே. 2 பக்கம் இப்படி மாற்றி நல்லா திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா 2 பக்கம் நல்லா முறுமுறுன்னு சூப்பராக வரும். இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு. இது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா மேலே நல்லா சீக்கிரமாக முறுமுறுன்னு ஆகிடும், உள்ளே வேகவே வேகாது. அதனால் நிதானமாக வத்தியில் வச்சுட்டு தான் நம்ம இதை செய்யணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்மளோட கலர்ஃபுல்லான சூப்பரான இந்த பீட்ரூட்டோட ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த வடையை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா வடையும் பொரித்து எடுத்துகிட்டு வரலாம். நம்மளோட எல்லா வடையும் பொரிச்சாச்சு. நம்மளோட ஹெல்த்தியான அருமையான இன்ஸ்டண்ட்டான ஒரு சூப்பரான ஒரு வடை ரெசிபி பீட்ரூட் வடை ரெடி. உங்களுக்கு இந்த பீட்ரூட் வடை பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.